உத்திரமேரூர் அருகே கணவனை இழந்த பெண் மாற்றுத்திறனாளி குழந்தையுடன் தனியாக வாழ்ந்து வருவதால் அரசு வேலை ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாண்டவாக்கம் கிராமத்தில் தாமரைக்குளம் தெருவில் வசித்து வருபவர் மலர். இவரின் கணவர் மஞ்சள் காமாலை நோய் காரணமாக உயிரிழந்த நிலையில் ஒரே பிரசவத்தில் பிறந்த 4 வயது உடைய 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இதில் ஒரு குழந்தை யுகேஸ்வரன் மூளை வளர்ச்சியின்றி கை கால்கள் நடக்க முடியாமல் மாற்றுத்திறனாளி குழந்தையாக உள்ளார். இந்த நிலையில் கணவர் இழந்த மலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தாய் வீட்டின் அருகே மாற்றுத்திறனாளி கைக்குழந்தை வைத்துக் கொண்டு தனியாக வசித்து வருகிறார். அவருக்கு வருமானம் எதுவும் இல்லாததால் குழந்தைகளை கவனிக்க கடும் சிரமப்படுவதாக கூறி அரசு வேலை ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்துள்ளார். நான் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, இறந்துட்டாங்க. மஞ்சள் காமலை வந்து இறந்துட்டனால எனக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்த. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அதில் விட்டு பிறந்த உடனே ஒரு பாப்பா வலி போயிருந்தாலும் மூளை வளர்ச்சி இல்லாமல் அந்த குழந்தை இருக்காங்க. ஒரு பாப்பா தான் நல்லா இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இவங்களை வச்சுருந்த குழந்தைய வச்சுட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிறது எது செய்யலை. நம்மளுக்கு அந்த சைடு மாமியார் வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு சண்டை பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பார்த்துக்கிறேன்னு சும்மா எதுவாக சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னை வேண்டான்ற ஒரு நிலைமைக்கு எனக்கு தள்ளி விட்டு இது பண்ணுறாங்க. அதனால் எனக்கு குழந்தைய வச்சுட்டு இல்லை. எனக்கு கவர்மெண்ட்டு அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.